ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகா சட்னி தான் பார்க்க போகிறோம். அதோட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து வாலிவ் ஆயில் இப்போ ஊற்றுறோம். பச்சை மிளகா போட்டுட்டோம், வெள்ளைப்பூண்டு போட்டோம். மிக்சியில் வந்து இப்போ வந்து வாலிவ் ஆயில் ஊற்றுறோம். வாலிவ் ஆயில் ஊற்றிட்டு இது 3 மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, வாலிவ் ஆயில், உப்பு இது சேர்த்து இதோட நம்ம மிக்சியில் வந்து இப்போ அரைச்சி சட்னி பண்ணுறோம். ஸோ செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னடா மிளகா போட்டு சட்னி பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும்ன்ற, ஆமாங்க, இந்த மிளகா அவ்வளோவா காரமாக இருக்காது, லைட்டாக காரமாக இருக்கும். அதோட வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன் நல்லா. ஸோ 2 சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. நான் அந்த சாப்பாட்டில் போட்டு அதுதான் வந்து படம் சாப்பிட்றேன். அது கொஞ்சம் லெமன் ஜூஸு, லெமன் ஸ்லேஸு, ஒரு சிக்கன் பீஸு, கொஞ்சம் வெஜிடபிள் வச்சு சாப்பிட்றேன். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ செம்மையாக இருக்கும். வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்க. ஓகே மக்களே, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.